ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சேனலில் சுரைக்காய் கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்குறேன். நான் ஒரு மீடியம் சைஸ் சுரைக்காயை தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இது மாதிரி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஒரு குக்கரில் தான் இதை செய்ய போகிறேன். இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்த பின்னாடி நான் பழுத்த தக்காளியை ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்றேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், தனி மிளகாய் தூள் இது ரெண்டும் சேர்ந்து ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதோட ஒரு 1/4 கப் பாசி பருப்பு இது ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய் பெருசாக 1-2 கீரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா கலந்த பின்னாடி இதுக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். வந்த பின்னாடி திறந்து பார்க்கலாம். ஸ்டீம் எல்லாம் போன உடனே மூடியை திறந்து பார்த்தாச்சு. பாருங்கள், நல்ல பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ நல்ல கலராகவும் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிச்சுக்கலாம். அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படி பண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். நல்லா 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடான பின்னாடி கடுகு 1/4 டீஸ்பூனு கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. உளுந்து 1/2 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். நல்லா பொரிஞ்ச உடனே நான் ஒரு மிளகாயை கிள்ளி எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல்லு அப்படியே தட்டி எடுத்து போட்டிருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பூண்டு சேர்க்கும் பொழுது. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி இதில் சேர்த்துடலாம். தாளிப்பு கொடுத்துடலாம். எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். காயிலேயே நீர்க்காயிலேயே சுரைக்காயும் ஒரு காய். இது ரொம்ப நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. இதையா அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். நல்லா சுவையான சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு எடுத்து மாற்றிடலாம். கட் பண்ண லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். நல்ல சுவையான சுரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள். நன்றி.